அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துவிஜயன் சேன தலைவர், கொடைக்கால் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர். இது ஒரு வெள்ளை அறிக்கை விடுவதற்காக இன்றைய தினம் உங்கள் மத்தியில் நான் பேச இருக்கிறேன். சில தற்கூறிகள் இந்த சமுதாயத்தில் மாண்பினை மறந்து இந்த சமுதாயத்தினை நாம் காக்க வேண்டும் என்ற எண்ணங்களை தவிர்த்து ஒரு சில மனிதர்களின் புகழ் பாடக்கூடிய ஏவல் கூலியாக இருப்பதை நினைத்து மனம் மிகவும் வருந்தி இந்த வெள்ளை அறிக்கையினை நம் சமுதாய மக்கள் அனைவரின் சார்பாக அறைகூவலுடன் நான் கேட்கிறேன். இந்த சமுதாய மக்களுக்கு வெளிப்படையாக மாவட்டமாக கிராமமாக ஏன் ஒவ்வொரு பொது உறுப்பினர்களுக்கும் உங்களால் வெள்ளை அறிக்கை சமர்ப்பணம். இந்த சமுதாயத்திற்கு இந்த சங்கத்தினால என்ன பலன்? கல்வி ஊக்கத்தொகை அப்படிங்கிற பெயர்ல 1000 சில்லறை 1500 சில்லறை என்ற பெயரில் வழங்கி கொண்டு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களின் கல்வி நலனை பாதுகாக்காம கல்வி சேவை செய்கிறோம் என்ற பெயரில் அதற்கு பெரும் நிதிகளை செலவு செய்து கொண்டு சங்க காசினை கையாடல் செய்து கொண்டிருக்கும் திருட்டு பன்றிகளே, உங்களால் என்னை கை நீட்டி இசக்கி சுப்பையா அவர்களிடம் பல லட்சங்களை பெற்று ஏமாற்றி விட்டான் என்று சொல்லக்கூடிய உங்களால் இசக்கி சுப்பையாட்ட வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய நபர்களிடம், ஏன் அங்க நம்மளுடைய உறவு மீனாட்சிங்கிறவர் இருக்கிறார், நீங்க அவர் மூலியமா கூட நீங்க இசக்கி சுப்பையாவை போய் நீங்க மீட் பண்ணி வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி எங்களால் நீங்க ஊர்ஜிதப்படுத்த முடிஞ்சால் ₹1 சிங்கிள் டீக்கு வாங்கியிருந்தோம் அப்படிங்கறத நீங்க நிரூபிச்சீங்கன்னா நாங்க சமுதாய பணியை விட்டு வெளியே போயிருவோம். இல்ல எல்லாரும் ஒண்ணு சேருவோம். நாங்க எங்களுடைய வேட்டி துண்டெல்லாம் அவுத்து போட்டு நாங்க எல்லாரும் தாண்டுறோம். பிராணி இருந்தா வெள்ளை அறிக்கை விட்டு உங்களால தாண்ட முடியுமா? இந்த சமுதாய காசு 5 பைசா நாங்க திங்கல அப்படின்னு வெள்ளை அறிக்கை விடு. வன்மையாக கண்டிக்கிறேன். வெள்ளை அறிக்கை விடாத இந்த சமுதாயத்தை ஏமாற்றக்கூடிய இந்த குள்ளநரிகளையும் ஏமாற்றக்கூடிய இந்த திருட்டு பன்றிகளையும் வன்மையாக கண்டிக்கிறோம். 2026 சட்டமன்றத்தில் தேனத்தலைவனின் குரல் ஒலிக்க வேண்டும் என்பது எங்களுடைய லட்சியம். ஆனால் 2031 கண்டிப்பாக எங்களுடைய சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக சட்டமன்றத்தில் ஒரு சேடத்தலைவர் கண்டிப்பான முறையில் ஒரு பிரதிநிதித்துவத்தை நாங்கள் அடைந்து விடுவோம். நானே சாகும் வரை தலைவராக இருப்பேன், என்னை எதிர்த்தால் கருவிருப்பேன் என்று அறைகூவல் விடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணமூர்த்தியின் தலைமையினை 2026 மாற்றும் வரை